எண்ணூர்ல அடுத்தடுத்து அரங்கேறின மோசமான சம்பவங்களால பொதுமக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டு வராங்க. முதல்ல எண்ணெய் கசிவு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கடல்ல எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. நாரையோட இறகு முழுக்க எண்ணெய் படிய அது பறக்க முடியாம தத்தளிச்சிருக்கு. இப்போ அமோனிய கசிவு ஏற்பட்டு மூச்சு திணறலாலையும் கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவே ரோட்ல கொட்டி எங்க கண்ணு எரிச்சல்லாம், அதனாலே எங்களுக்கு கண்ணுலாம் பிரச்சனை தான் சார். கண் பார்வைலாம் சரியா தெரியல. அடுத்தடுத்து எண்ணூர்ல இப்படி மோசமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. என்னதான் நடக்குது எண்ணூர்ல, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கம்பெனியோட ஓனர் பிரச்சனை நடக்கும் போது ஒரு அலோன்ஸ் கூட எங்களுக்கு பண்ணல. அது எதுவுமே கண்டுக்கல. அங்க ஏற்பட்டா அவங்களுக்கு உயிர், இங்க ஏழைங்க எதிர்பார்த்தா சார். அது இப்ப கூட அந்த காத்துல அந்த கண்ணு உட்கார முடியல. ஆனா அந்த புகை இது வருது, வாசனை வருது. அந்த பிரச்சனை ஆனவுடனே கம்பெனியில இருக்கிற ஜனங்களை மட்டும்தான் பஸ்ஸை ஏற்றி அமிச்சாங்க சார். ஆனா இங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பஸ் ஒண்ணுமே இல்லை சார். ஆனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மனசாட்சியே இல்லாம இருக்கிறார் பாருங்க. நேற்று அனுபவிச்சதுல உண்மையா சார், நாங்க தூங்கி இருந்தவங்க எழுப்பி தெரியும் போன் தான் சார். நாங்க வீட்டுல எல்லாரும் தூங்கி இருந்தோம். அவரு எங்க வீட்டுக்காருக்கு போன் வந்தது, அம்மா அந்த கந்தக இது லீக் ஆயிடுச்சான், சீக்கிரம் வெளியே. நாங்கள் வீட்டில் வெளியே வரதுக்குள்ள அந்த நெடி ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். கண்ணு மறைச்சு தொண்டை எரிச்சல் ஒரு செகண்டுக்குள்ள சார். எண்ணெய் கசிவு ஏற்பட்ட இடம் முழுக்கவே பெரிதளவுல பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. மணலை தோண்ட தோண்ட உள்ள இருந்து எண்ணெய் ஊறி வந்திருக்கு. தண்ணிக்கு பதிலா எண்ணெய் ஊர்ன நிலையில இது பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இந்த சம்பவத்தினுடைய இந்த துயரமே ஆறாத சூழல தான் இப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனையால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை எண்ணூர் பெரிய குப்பத்துல உர தொழிற்சாலை ஒண்ணு செயல்பட்டு வருது. இந்த உர தொழிற்சாலையில அமோனியா, சல்பியூரிக் மற்றும் கந்தக அமிலம் உள்ளிட்ட இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் சேமிக்கப்பட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்த பொருட்கள் எல்லாமே கப்பல் வழியா இந்த தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுது. கடல்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல குழாய்கள் அமைச்சு அதன் மூலமா இதை அனுப்பிட்டு வராங்க. இந்த குழாய்கள்ல இருந்துதான் இப்போ அமோனிய கசிவு ஏற்பட்டு பெரிதளவுல இந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. நள்ளிரவு நேரத்துல இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்ட சூழல தான் பொதுமக்கள் மூச்சு திணறலால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்களாம். காற்று முழுக்க இது பரவனதால பல பேரால மூச்சு விட முடியலையா, கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பல உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்திருக்காம். உடனடியா அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போறதுக்காக இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு சிலர் மயக்கம் அடைஞ்சும் விழுந்திருக்காங்க. இந்த மாதிரியான மோசமான நிலைமை அங்க ஏற்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் அந்த ஆலையை மூடணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் உரக்கிடங்கினுடைய செயல்பாட்டை தமிழக அரசு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி எண்ணெய் கசிவு ஏற்பட்டு பெரிதளவுல இவங்க பாதிக்கப்பட்டிருந்த சூழல்ல இப்போ மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து எண்ணூர் பகுதியில இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் அரங்கேறிட்டு வருது. பொதுமக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.